டிபி எடுகேஷன் கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இணைந்திருப்பது நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பேசும் செக்ஷன்ஸுடன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ஒன்று என்றால் என்ன, நோட்டிஃபிகேஷன் ஒன்றை அனுப்பக்கூடிய டைப்ஸ் என்ன மற்றும் எவ்வாறு நாம் இன்ஸ்டன்ட்லி நோட்டிஃபிகேஷன் ஒன்றை சென்ட் செய்வது என்பதற்கான ஐடியா இப்போது உங்களுக்கு இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இந்த பாட்டில் நான் கற்றுக் கொடுக்க விரும்புவது என்னவென்றால் எவ்வாறு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்வது என்பது ஆகும். ஷெட்யூல் செய்யவும் என கூறினால் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். ஷெட்யூல் செய்வது என்பது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் பாயிண்ட் ஒன்றில் உங்களுக்கு யூசருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை காட்ட வேண்டும் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷனை ஷெட்யூல் செய்ய முடியும். நாம் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கொண்டால் காலை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றால் அலாம் ஒன்றை வைப்போம். அப்போது உங்கள் அலாம் ஆப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டப்படும். அங்கு நடப்பது என்னவெனில் யூசர் செட்டப் செய்யும் டைமிற்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஷெட்யூல் ஆகிறது. அதே போல யூசரின் நோட்ஸ், எக்ஸாம்ஸ் மேனேஜ் செய்ய, யூசரின் ஸ்லீப் டியூரேஷன் மேனேஜ் செய்ய, யூசரின் அலார்ம்ஸினை மேனேஜ் செய்ய வேண்டும் என்றால் தேவையான டைமிற்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்யலாம். இதுவும் கமன்லி யூஸ் ஆகும் ஒரு ஃபீச்சர் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சரையும் நாம் டே டு டே அப்ளிகேஷன்ஸில் யூஸ் செய்கிறோம். இப்போது நோட்டிஃபிகேஷன் ஒன்றை லோக்கலி ஷெட்யூல் செய்வது எவ்வாறு என பார்ப்போம். நாம் முந்தைய பாட்டில் எக்ஸெப்ஷன் ஒன்று என்றால் என்ன மற்றும் எக்ஸெப்ஷன் ஒன்றை ஹேண்டில் செய்வது என்றால் என்ன என பார்த்தோம். எவ்வாறு நாம் ஒத்தன்டிகேஷன் செய்யும் போது, அதாவது அனானிமஸ் லாகின் ஆகும் கோடை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என நான் உங்களுக்கு சிறிய எக்ஸாம்பிள் ஒன்றையும் காட்டினேன். இந்த டாக்குமெண்டேஷனுக்கு வரும் விதத்தையும் உங்களுக்கு காட்டினேன். இது என்றால் ஸ்டக் ஓவர்ஃப்ளோவின் லிங்க் ஒன்றே ஆகும். நீங்கள் ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷன் கோட்ஸ் என சர்ச் செய்ய வேண்டும். அப்போது இந்த லிங்க் ஆனது வரும். அதன் பின்னர் உங்களுக்கு இங்கு பார்த்து கொள்ள முடியும். இதில் நமக்கு தேவையான பிரதான ஆத் எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். இவ்வாறு எக்ஸெப்ஷன்ஸை நாம் அந்த கோட் எழுதும் போது அதில் அவ்வளவு ஆப்டிமல் இல்லை. நாம் இதை வேறு விதத்தில் ஹேண்டில் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு செய்வது என்று நாம் இப்போது பார்ப்போம். முதலில் நாம் எக்ஸெப்ஷன்ஸ் சில தனி கிளாஸ் ஒன்றின் உள்ளே கொடுப்போம். நான் சர்வீஸ் உள்ளே கொடுக்காமல் இவ்வாறு தனியாக ஃபோல்டர் ஒன்றை கொடுக்கின்றேன். இது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதால் தான் நான் இவ்வாறு செய்கிறேன். எக்ஸெப்ஷன்ஸ் என நான் ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குகிறேன். நாம் இதனுள்ளே எக்ஸெப்ஷன்ஸ் டாட் ஃபைல் ஒன்றை உருவாக்குவோம். நான் இதற்கு ஆத் எக்ஸெப்ஷன்ஸ் டாட் என கொடுக்கின்றேன். நமக்கு கிளாஸ் ஒன்று தேவையில்லை, மெத்தட் ஒன்றை தான் டிஃபைன் செய்ய வேண்டும். நான் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்கின்றேன். எனக்கு ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷன் கோட்ஸில் மேப் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதனால் தான் மெத்தடுக்கு மேப் ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷன் கோட்ஸ் என பெயர் ஒன்றை கொடுக்கின்றேன். இதுக்கு நான் கண்டிப்பாக ஸ்ட்ரிங் கோடை பாஸ் செய்ய வேண்டும். நாம் இங்கு கோடுக்கு பதிலாக எரர் கோட் என கொடுப்போம். எரர் கோடை நான் பாஸ் செய்ய வேண்டும். எரர் கோடுக்கு ஏற்ப நான் கண்டிப்பாக இங்கு எனது எக்ஸெப்ஷனில் ஸ்ட்ரிங் ஒன்று விதத்தில் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நமக்கு இதற்கு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் செய்ய முடியும். நான் இவ்வாறு ஸ்விட்ச் ஒன்றை கொடுக்கின்றேன். எனது எரர் கோடை முதலில் செக் செய்கின்றேன். அதன் பிறகு தேவையான கேஸை நான் ரிட்டர்ன் செய்கிறேன். இந்த டாக்குமெண்டேஷனில் உள்ள இந்த எரர் கோட்ஸை ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் விதத்தில் கொடுக்கத்தான் உள்ளது. அது அவ்வளவு பெரிய கடினமான விடயம் அல்ல. ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் என்றால் என்ன என புரியவில்லை என்றால் நான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வாறு வேலை செய்கிறது என டாட்டில் தனியான செக்ஷன் ஒன்றை செய்திருக்கின்றேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ரெஃபர் செய்யுங்கள். என்னுடைய முழுமையான ரெபாசிட்டரியில் கோடை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். இங்கு எக்ஸெப்ஷன்ஸ் என ஃபோல்டர் ஒன்று உள்ளது. இதன் உள்ளே நமது ஆத் எக்ஸெப்ஷன்ஸ் டாட் ஃபைல் உள்ளது. இதனுள்ளே இந்த எக்ஸெப்ஷன்ஸை ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் விதத்தில் கொடுத்துள்ளேன். உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் என்பதில் எக்ஸெப்ஷன்ஸ் கேசஸ் விதத்தில் ராங் பாஸ்வேர்ட், இன்வாலிட் இமெயில், யூசர் டிசேபிள்ட் என்பவை வரக்கூடும். அதன் பிறகு கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் விதத்தில் இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வரலாம். அதன் பிறகு சைன் இன் வித் கிரெடென்ஷியல்ஸ் எனும் போது இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வரலாம். அதன் பிறகு ரீஆத்தென்டிகேட் எனும் ஆகும்போது இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வரலாம். சைன் இன் வித்
இமெயில் லிங்க், அப்போது இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வரலாம். இங்கு டூப்ளிகேட் ஆகக்கூடியவற்றை நான் நீக்கியுள்ளேன். ஏனென்றால் ஒரே கேஸை எனக்கு எழுத தேவையில்லை. நான் எவ்வாறு கமெண்ட் ஒன்றை கொடுத்தாலும் இவை ஒரு பிளாக் விதத்தில் தான் வேலை செய்யும். இந்த கோட் மற்றும் இந்த கோடுடன் வரும் டிஸ்கிரிப்ஷனை உள்ள ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ லிங்கில் தேடிக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷனுக்கு சென்று அவை அனைத்தையும் இந்த கோட்ஸையும் தேடிக்கொள்ள முடியும். நான் இங்கு அனைத்தையும் இன்க்ளூட் செய்யவில்லை. பேசிக்கலி அதிக நேரங்களில் வரும் எரர்ஸை தான் நான் இங்கு கொடுத்துள்ளேன். உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு எக்ஸெப்ஷன்ஸில் எரர் கோட் பெரிய லிஸ்ட் ஒன்று உள்ளது. இங்கு நான் இதை டைப் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இங்கு பெரிய லாஜிக் ஒன்றும் இல்லை. நான் இங்கு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துள்ளேன். நான் இந்த கேசஸை இவ்வாறு காப்பி செய்கின்றேன். கண்டிப்பாக டிஃபால்ட் கேஸுடன் காப்பி செய்ய வேண்டும். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இவ்வாறு வேலை செய்கிறது என உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இதனுள்ளே பேஸ்ட் செய்கிறேன். இங்கு ஒன்று அதிகமாக உள்ளது. இப்போது நாம் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வாறு இவற்றை ஆட் செய்துள்ளோம் என்று உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். ஒரே வகையில் கேசஸ் இல்லை. நாம் இங்கு கொடுக்கும் அனைத்து கேசஸும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கேசஸ் ஆகும். இப்போது நான் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்துள்ளேன். எனக்கு தேவையான எரர் கோடை பாஸ் செய்து கொண்ட பிறகு எனது எக்ஸெப்ஷன் ஆனது ஹேண்டில் செய்யக்கூடிய விதத்தில் இந்த எரர் கோடுக்கு தொடர்புடைய டிஸ்கிரிப்ஷன் ஆனது ரிட்டர்ன் ஆகிறது. இப்போது எனக்கு ஆத் சர்வீஸுக்கு வந்து இந்த வேலையை மாற்றிக்கொள்ள முடியும். தற்போது நான் இந்த சைன் இன் அனானிமஸ்லி என்னும் மெத்தடுக்கு எக்ஸெப்ஷன் சிலவற்றை ஆட் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இந்த மெத்தடை மீண்டும் ரெஃபர் செய்ய வேண்டும் என்பதால் எக்ஸெப்ஷனுடன் அனானிமஸ்லி சைனினை ஹேண்டில் செய்யும் மெத்தடை தனியாக எழுதி காட்டுகிறேன். ஆனாலும் நான் இவை இரண்டையும் ஒன்றாக எழுதுகின்றேன். நான் இங்கு ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். எதுவும் ரிட்டர்ன் ஆக தேவையில்லை என்பதால் void என டைப் செய்வோம். நாம் எதற்கு சைன் இன் அனானிமஸ்லி வித் ஆத் எக்ஸெப்ஷன்ஸ் என பெயரை கொடுப்போம். எக்ஸெப்ஷன்ஸ் ஒன்றைத்தான் நான் இப்போது ஹேண்டில் செய்ய போகின்றேன். இதை அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாகும். நான் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்கின்றேன். ஃபைனலி உங்களுக்கு இவ்வாறு கேட்ச் பிளாக் ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும். எரர் ஒன்று வந்தால்தான் நான் சிம்பிளி எரரை பிரிண்ட் செய்து கொள்கிறேன். நாம் an unexpected error occurred என எரரை பிரிண்ட் செய்து கொள்வோம். இப்போது நான் இவற்றை செய்ய வேண்டும். நான் யூசர் ஒரு விதத்தில் சைன் இன் அனானிமஸ்லி என்னும் மெத்தடை கால் செய்ய வேண்டும். கிரெடென்ஷியல்ஸை எடுக்க வேண்டும். யூசர் ஐடியை பிரிண்ட் செய்ய வேண்டும். நான் அதை இங்கு காப்பி பேஸ்ட் செய்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கேட்ச் பிளாக்குக்கு முன்பு ஃபயர்பேஸில் ஆத் எக்ஸெப்ஷன்ஸை கொடுக்க வேண்டும். இங்கு ஒரு சிறிய இடத்தை எடுத்து ஆன் ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷன் என்னும் மெத்தடூடாக சென்று இந்த விடயங்களை செய்ய முடியும். உங்களுக்கு இங்கு எரரை கேட்ச் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல இந்த எரராக இருக்கின்றது என்றால் எனக்கு இங்கு ஆத் எக்ஸெப்ஷன்ஸ் என்னும் ஃபங்க்ஷனுக்கு எரர் கோடை பாஸ் செய்து கொண்டு தேவையான விதத்தில் தேவையானவற்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். ஏனென்றால் என்னிடம் ஒரு எரர் இருக்கிறது என்றால் எனக்கு கண்டிப்பாக எரர் கோடை எடுக்க முடியும். அதன் பிறகு நாம் இங்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுப்போம். நான் இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செய்யும் விதத்தை காட்டுகிறேன். நாம் இங்கு எரர் சைனிங் இன் அனானிமஸ்லி என கொடுப்போம். அதே போல எனக்கு இந்த எரர் கோடை நாம் கிரியேட் செய்த இந்த மெத்தடுக்கு பாஸ் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் எவ்வாறு மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம். நாம் இதை இவ்வாறு உருவாக்கிக் கொள்வோம். இந்த மெத்தடுக்கு நாம் பாஸ் செய்வது எரர் என்ற கோடாகும். நாம் மெத்தட் அதை நாம் இம்போர்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், எக்ஸெப்ஷன்ஸ் ஃபோல்டர் உள்ளே காணப்படும் ஆத் எக்ஸெப்ஷன் என்பதை தான் இந்த ஃபங்க்ஷனானது இம்போர்ட் செய்கிறது. உங்களுக்கு புரியும், நான் இங்கு பெரிய விடயங்களை செய்யவில்லை. நான் ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷன் ஒன்றை கொடுத்து எக்ஸெப்ஷன் அதில் ரிட்டர்ன் ஆகும் எரரை எடுத்தேன். அதன் பிறகு நான் இந்த மெத்தடுக்கு எரர் கோடை பாஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு எரர் கோட் என்ன என பார்த்து இது சரியானதை ரிட்டர்ன் செய்து கொள்ள அதை தான் இவ்வாறு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுத்து இதை பிரிண்ட் செய்கிறேன். அவற்றைத்தான் செய்ய வேண்டும். அதன் பிறகு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸெப்ஷன் அதை த்ரோ செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு மீண்டும் இந்த மெத்தடை கால் செய்து கொள்ள முடியும். நான் த்ரோ செய்யக்கூடிய எக்ஸெப்ஷனை இங்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளேயே தான் கொடுத்திருக்கிறேன். இங்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதால் தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன். இல்லை என்றால் எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் ஆனது த்ரோ மட்டும்தான் தேவைப்படும்.
இந்த கமாவை முடிப்போம். இவ்வாறு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு டீபக் கன்சோலில் நமக்கு த்ரோ ஆகிய எரர் என்ன என பார்த்து கொள்ள முடியும். அதன் பிறகு நான் இவ்வாறு கண்டிப்பாக எரரை த்ரோ செய்ய வேண்டும். இங்கு எரர் கோட் என்ன என பாஸ் செய்து கொண்ட பிறகு தேவையான எரரை இதற்கு த்ரோ செய்து கொள்ள முடியும். அடுத்து நமது அனானிமஸ்லி லாகின் யூஐயில் பேஜஸில் ஆத்தில் அனானிமஸ் லாகினுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். இவ்வாறு நமது ஃபங்க்ஷனை கால் செய்ய ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுத்துள்ளோம். அதன் பிறகு உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு எரர் ஒன்று வந்த பிறகு நான் இவ்வாறு எரரை பிரிண்ட் செய்து கொள்வேன் என்று. இந்த எரரை தான் நான் த்ரோ செய்வேன். இங்கு இந்த த்ரோவாகும் எரரை தான் இந்த கேட்ச் பிளாக்கில் பிடித்து கொண்டு பிரிண்ட் செய்வேன். உங்களுக்கு தேவை என்றால் இதை உங்களுடைய அப்ளிகேஷனில் டிஸ்பிளே செய்து கொள்ள முடியும். நாம் இந்த விடயங்களை முன்னால் பேசுவோம். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை தற்போது கற்றுக் கொடுத்து இருக்கிறேன். அது இவ்வளவு கடினமான விடயங்கள் அல்ல. நாம் இந்த செக்ஷனில் இதுவரை செய்து கொண்ட விடயங்களை பார்ப்போம். நாம் முதலில் auth exceptions என ஃபோல்டர் ஒன்றின் உள்ளே auth exceptions.dart என ஃபைல் ஒன்றை கிரியேட் செய்து கொண்டு அதன் பிறகு நான் இதை உள்ளே பாஸ் செய்ய எரர் கோடுக்கு தொடர்புடையவாறு எக்ஸெப்ஷனுக்கு தொடர்புடைய டிஸ்கிரிப்ஷனை ரிட்டர்ன் செய்து கொள்ள ஃபங்க்ஷன் ஒன்றை கிரியேட் செய்து கொண்டேன். இங்கு இருப்பது எக்ஸெப்ஷன் கோடாகும். நீங்கள் கூகுளுக்கு சென்று Firebase auth exceptions code என சர்ச் செய்து கொண்டு இந்த ஸ்டக் ஓவர்ஃப்ளோ லிங்க்குக்கு சென்றால் இந்த விடயங்களை அழகாக கேட்டகரைஸ் செய்து தேடிக்கொள்ள முடியும். இப்போது நாம் மெத்தடை இதற்கு கொடுப்போம். sign in anonymously with Firebase exceptions என்பதைத்தான் நான் இப்போது இங்கு கால் செய்ய வேண்டும். உண்மையிலேயே பார்த்தால் இப்போது நமக்கு anonymously விதத்தில் login ஆகும் விதம் தெரியும். இப்போது நாம் இங்கு மெயின் பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆகிய பிறகு இந்த யூசருக்கு லாகவுட் ஆகும் விதத்தை கொடுக்க வேண்டும். இப்போது நாம் எவ்வாறு இந்த லாகவுட் ஆகும் விதத்தை உருவாக்குவது என பார்ப்போம். முதலில் விடயங்களை க்ளோஸ் செய்கின்றேன். நமக்கு auth எக்ஸெப்ஷன் ஒன்று மீண்டும் தேவையில்லை. நமக்கு அதை கால் செய்வது மட்டும்தான் வேண்டும். நான் இவ்வாறு auth சர்வீஸ் உள்ளே மெத்தட் ஒன்றை எழுதுகின்றேன். இப்போது நாம் சைன் அவுட் அல்லது லாகவுட்டை தான் உருவாக்க வேண்டும். அது மிகவும் இலகு. உங்களுக்கு ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள முடியும். நாம் ஃபியூச்சர் void என டைப் செய்து சைன் அவுட் என இதற்கு பெயரை கொடுப்போம். உங்களுக்கு இதை அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்று விதத்தில் எழுத முடியும். நாம் இதற்கு ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுப்போம். எரர் ஒன்று வந்தால் நான் எரர் சைனிங் அவுட் என எரரை பிரிண்ட் செய்து கொள்வேன். அடுத்து நான் சைன் அவுட்டாக ட்ரை செய்ய வேண்டும். அதற்காக உங்களுக்கு await என டைப் செய்து auth இன்ஸ்டன்ஸை எடுக்க முடியும். இது சைன் அவுட் என மெத்தட் ஒன்று உள்ளது. இந்த மெத்தடை கால் செய்ய மட்டும்தான் உள்ளது. இங்கு இருக்கின்ற விடயம் சைன் அவுட் எனும் மெத்தட் ஆகும். இதில் உங்களுக்கு யூசர்ஸ் இடம் சைன் அவுட் செய்ய முடியும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் சைன் அவுட் த கரண்ட் யூசர் என உள்ளது. அடுத்து நமக்கு சைன் அவுட் ஆகினோம் என பிரிண்ட் செய்ய முடியும். அடுத்து இங்கும் Firebase auth எக்ஸெப்ஷன் ஒன்று வர முடியும். சில நேரங்களில் உங்களுக்கு இதை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் இங்கு சைன் அவுட் ஆகி எக்ஸெப்ஷன் ஒன்று இல்லாமல் ஆகலாம். ஆனாலும் இங்கு எக்ஸெப்ஷன் ஒன்று வந்தால் நாம் அதை ஹேண்டில் செய்வோம். on Firebase auth exception என பெற்றுக் கொடுத்து எரரை கேட்ச் செய்து கொள்கிறேன். அடுத்ததாக எமக்கு பிரிண்ட் செய்ய உள்ளது. நாம் எரர் சைனிங் இன் அவுட் என எரரை பிரிண்ட் செய்து கொள்வதற்கு முன்பு இந்த மெத்தடுக்கு கால் செய்து எக்ஸெப்ஷன் என வந்தது என நமக்கு தேடிக்கொள்ள முடியும். இங்கு நமக்கு வந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் செய்ய முடியும்.
நாம் இதற்கு கண்டிப்பாக எரரில் கோடை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இதை ஸ்ட்ரிங் விதத்தில் ரிக்வயர் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் இதை கால் செய்ய வேண்டும். நான் இங்கு எரர் கோடை நேம் ஆர்குமென்ட் ஒன்று விதத்தில் பாஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் இங்கு ரிக்வயர்ட் நேம் பாராமீட்டர் ஒன்றை மாற்றியுள்ளேன். சரி, இந்த விடயங்கள் புரியவில்லை என்றால் நான் டாட் தொடர்பாக ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசி செக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸெப்ஷனை த்ரோ செய்ய வேண்டும். நான் இவ்வாறு எக்ஸெப்ஷனை த்ரோ செய்கிறேன். உங்களுக்கு மேப் ஃபயர்பேஸ் ஆத் எக்ஸெப்ஷன் கோர்ஸில் உங்களுக்கு எரரில் கோடை இதற்கு பாஸ் செய்து கொள்ள முடியும். இப்போது நாம் சைன் அவுட் மெத்தடை கிரியேட் செய்துள்ளோம். இது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் அல்ல. உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். ஃபயர்பேஸ் ஆத்தில் தான் இந்த மெத்தடை ப்ரொவைட் செய்வோம். இந்த மெத்தடை கால் செய்ய மட்டும்தான் வேண்டும். அப்போது நமக்கு நம்முடைய யூசரை சைன் அவுட் செய்ய முடியும். இப்போது நாம் நமது மெயின் பேஜில் சைன் அவுட் என பட்டன் ஒன்றை உருவாக்குவோம். அப்போது அந்த பட்டனை கிளிக் செய்து கொண்டு யூசருக்கு சைன் அவுட் ஆக முடியும். நான் முதலில் மேலே வந்து சைன் அவுட் ஆக மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்கிறேன். void sign out என டைப் செய்து நாம் கண்டிப்பாக இதற்கு கண்டெக்ஸ்ட் விதத்தில் பில்ட் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்வோம். இதை கண்டிப்பாக அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாக இருக்க வேண்டும். நமக்கு வேண்டுமென்றால் இதை ஃபியூச்சர் விதத்தில் மார்க் செய்யவும் முடியும். ஏனென்றால் அசிங்க்ரோனஸ் என்பதால் ஆகும். நான் இப்போது இதை சைன் அவுட் மெத்தட் ஒன்று விதத்தில் தான் எழுதப் போகிறேன். இதை கண்டிப்பாக அசிங்க்ரோனஸ் செய்யவும். அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஆத் சர்வீஸை கால் செய்து கொள்ள முடியும். இதில் நாம் சைன் அவுட் என மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்து கொண்டு அந்த மெத்தடை தான் கால் ஆக்க வேண்டும். இந்த மெத்தடை கால் செய்து கொண்ட பிறகு நாம் மீண்டும் ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகுவோம். அப்போது மீண்டும் நமது மெயின் பேஜுக்கு செல்வோம். இதை எவ்வாறு ஆட்டோமேட்டிக்கலி நேவிகேட் செய்வது என நான் இனிவரும் நாட்களில் கற்றுத்தருகிறேன். நாம் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டை செக் செய்து கொண்டு ஆத் ஸ்டேட் சேஞ்சஸுக்கு லிசன் செய்து கொள்ள முடியும். அந்த விடயங்கள் பற்றி நாம் அனைவரும் இனிவரும் நாட்களில் பேசுவோம். தற்போதைக்கு இந்த விடயங்களை நாம் புரிந்து கொள்வது மட்டுமே தேவையாக உள்ளது. நேவிகேட்டரை எடுத்துக்கொண்டு நாம் நேவிகேட்டர் டாட் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றை கொடுப்போம். நமக்கு ரூட்டை தான் எழுத வேண்டும். நமக்கு மெட்டீரியல் பேஜ் ரூட் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். பில்டர் ஒன்று வைத்தல் நமக்கு நமது ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆக்க முடியும். நமக்கு வேண்டுமென்றால் இதை கன்ஸ்டன்ட் ஒன்று விதத்தில் குறிக்க முடியும். இப்போது இவற்றிற்கு காமாஸ் கொடுக்கவும். அப்போது அது அழகாக ஃபார்மட் ஆகும். இப்போது நான் இந்த மெத்தடை கால் செய்வோம். நாம் கீழே வந்து சைன் அவுட் ஆக பட்டன் ஒன்றை உருவாக்கி கொள்வோம். நான் காலம் உள்ளே உருவாக்கி கொள்கின்றேன். நாம் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுத்துள்ளோம். நமக்கு சைன் அவுட் பட்டனை உருவாக்கி கொள்ள முடியும். நான் எலிவேட்டட் பட்டன் ஒன்றை உருவாக்குகிறேன். ஆன் பிரஸ்ட் விதத்தில் ஞாபகம் இருக்கும். நாம் சைன் அவுட் என்பதை தான் கால் செய்ய வேண்டும். நாம் இங்கு சைல்ட் விதத்தில் சைன் அவுட் என டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுப்போம். நமக்கு இங்கு சைன் அவுட் என மெத்தடை கால் செய்து கொள்ள முடியும். நாம் கண்டிப்பாக அதற்கு கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நாம் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்வோம். நாம் மீண்டும் அனானிமஸ்லி லாகின் பேஜுக்கு செல்வோம். உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் மெயின் பேஜுக்கு சைன் அவுட் ஆகிறேன். உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சைன் அவுட் என இங்கு வருகிறது. அதாவது அந்த மெத்தடை சரியாக எக்ஸிக்யூட் செய்துள்ளோம். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். நான் மீண்டும் ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறேன். நாம் ஹோம் பேஜில் அனானிமஸ்லி லாகின் பேஜை தான் ரெண்டர் செய்து உள்ளோம். நோட்டிஃபிகேஷன் சேனல் ஒன்றை உருவாக்கி தேவையான விடயங்களை பாஸ் செய்து கொண்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு ஷெட்யூல் செய்வது என நாம் பார்த்தோம். இந்த லாஜிக்கை புரிந்து கொண்டால் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷெட்யூல் செய்கின்ற பொழுது சிறிய ஒரு இடத்தில் மட்டும் மாற்றம் செய்ய வேண்டும்.
ஷெட்யூல் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்த்தோம். இது உங்களுக்கு புரியும். அப்ளிகேஷன்ஸுடன் வேலை செய்கின்ற பொழுது இங்கு எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை ஷெட்யூல் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஷெட்யூல்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். இது தேர்ட் பார்ட்டி சர்வர் மூலம் ஹேண்டில் செய்யப்பட்டால் உங்களுக்கு இதை லோக்கலி ஹேண்டில் செய்ய முடியாது. நாம் நமது புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பேசும் செக்ஷனில் அவற்றை பற்றி பேசுவோம். இந்த விடயங்களுடன் நீங்கள் ஆர்வமாக கற்றுக்கொண்டீர்கள் என நான் நினைக்கின்றேன். அடுத்த பாட்டில் ரிக்கரிங் நோட்டிஃபிகேஷன்ஸை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்க்கலாம்.